அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று நான் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஊடகவியலாளர்களே, நாம் நமது நாட்டிலே, குறிப்பாக நமது மாநிலத்திலே பல்வேறு விதமான விஷயங்களை வெவ்வேறு விதமான தளத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற மிக பெரும் பொறுப்பினை ஊடகவியலாளர்களாகிய நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் நாம் மனித சமூகத்தின் மீது உண்டான அக்கறையின் மூலமாகத்தான் இவைகள் அனைத்தையுமே நாம் என்ன செய்கின்றோம், செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல வகைகளை அனைவர்களுமே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழல்கள் இப்பொழுது நிச்சயமாக அதிகமாகிவிட்டதை நாம் என்ன செய்கின்றோம், நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ரீதியிலே தான் நாங்கள் இப்பொழுது ஒரு பரப்புரையை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம். மது போதைக்கு எதிரான, அதாவது மது இல்லா போதை இல்லா தமிழகம், தமிழ்நாடு என்ற ரீதியிலே ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இருக்கின்றோம். அதையே நாங்கள் இங்க ஒரு தலைப்பாகவும் இந்த பத்திரிகையாளர் நிகழ்ச்சியில வைத்திருக்கிறோம். என்னன்னு சொல்றேன்னு சொன்னா, எல்லா விதமான தீமைக்கும் மதுதான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எங்கள் இறை தூதருடைய ஒரு வாக்கு கூட இருக்கிறது, அனைத்து தீமைக்கும் தாய் மதுவாக இருக்கிறது என்று சொல்லி. ஆக மதுவின் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான சமூக சீர்கேடுகள் நாம் வெறும் மது என்ற ரீதியிலே மட்டும், அதாவது அவன் மயக்கப்படுறான், போதை வருது அப்படிங்கிற ரீதியான மட்டும் அதை சமூகம் என்ன செய்து அதிகமாக பார்க்குது. அந்த ரீதியில மட்டும் என்ன செய்து கவனம் செலுத்துது. ஆனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற சமூக தீமைகள் ஒரு தனிநபரில் இருந்து, குடும்பத்தில் இருந்து, வியாபாரத்தில் இருந்து சமூக சீர்கேடுகள் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். அதுதான் அவனை பாலியலுக்கு தூண்டுது, அதுதான் அவனை சம்பாதிப்பதிலிருந்து தடுக்குது, அதுதான் அவனை காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன செய்து தூண்டுதே. அதுதான் குடும்ப பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பதற்கு சூழ்நிலையாக என்ன செய்து இருக்குது. அதுதான் குடும்பத்தில் அவன் வயலண்டாக என்ன செய்யறான், அவன் ஆகிறான். இவைகள் எல்லாமே நாட்டிற்கு ஏற்படுகின்ற இழப்பு என்ற ரீதியிலே நாம் இதை பார்க்க வேண்டும். சமூகத்திற்கு ஏற்படுகின்ற இழப்பு இருக்கிறது அல்லவா, அது நாட்டுக்கு ஏற்படுகின்ற இழப்பாகவே நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதனால இதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யறாங்கல்ல அரசாங்கம், அதுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? இதுவே ஒரு வேஸ்ட் செலவு. இது மதுவே ஒரு வேஸ்ட் செலவு தான். ஆனா குடிக்கிறவனை பாதுகாக்கிறதுக்கு அந்த பக்கம் விழுந்துருவானா, இந்த பக்கம் உழுவானா, வண்டியில போகும்போது எப்படி உழுவான், என்ன ஆக்சிடென்ட் ஆகும், யார்கிட்ட மோதுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்படுகின்ற காவல் சூழல்கள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது ஒரு தனிநபருடைய விவகாரமாக இல்லாமல், ஒரு சமூகத்தின் விவகாரமாக மட்டும் இல்லாமல், ஒரு நாட்டின் பிரச்சனையாக இதை கொண்டு வரப்போகும் பொழுதுதான் இந்த தீமையினுடைய வீரியத்தை குறித்து நாம் என்ன செய்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், மக்களுக்கும் போதித்து வருகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அனைத்து ஆட்சிகளிலுமே இதை அரசாங்கமே எடுத்து நடத்துகின்ற ஒரு சூழல் உருவாக போகும் பொழுது எதிர்ப்பின் வீரியம் கம்மியாகி விடுகிறது. அதான் உள்ள விஷயம். எதிர்ப்பின் வீரியம் என்ன செய்யறது, கம்மியாயிடுது, முடிய மாட்டேங்குது. ஆக நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஊதி என்று சொல்கிறோம், நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஏண்டா குடிச்சான்னு கேட்கிறோம். அப்போ அந்த தீமை செஞ்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிச்சுன்னா, ஏன் அந்த தீமையை செஞ்சா, ஏன் வன்புணர்வு செஞ்சா, ஏன் இப்படி பண்ணா, ஏன் ஆக்சிடென்ட் ஆக்குனா அப்படின்னு கேட்டாவே அவன் சொல்ற ஒரே வார்த்தை குடிச்சிருக்கிறான். இந்த வார்த்தையோட என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடறாங்க. அது ஆக இந்த பெரும் தீமையை களைகின்ற
ஒரு மிக பெரும் பிரச்சாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். ஆனால் இது அரசு கவனம் செலுத்தினால்தான் முழுமையாக என்ன செய்ய முடியும், சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும், முழுமையாக அதை இல்லாமல் ஆக்க முடியும். அப்படி ஆக்குனா நீங்க பாருங்க சமூகத்துல எவ்வளவு அமைதி வருதுன்னு நீங்க பார்க்கலாம். நீதிமன்றத்துல குவிஞ்சிருக்கல எது வழக்குகள் எல்லாம், அந்த வழக்கினுடைய அனைத்து தன்மையும் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் சொன்னா குடியின் மூலமாக ஏற்பட்ட வழக்குகள் அதிகமா இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அதன் மூலமாகத்தான் என்ன செய்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்து இருக்குது. கொலை குற்றத்தின் ஃபைல்கள் அப்படியே என்ன செய்யுது, தேங்கி நிக்குது. என்னன்னு பார்த்தோன்னா 50 பேர் குடிச்சிட்டு செஞ்ச வேலையாத்தான் என்ன செய்யுது உங்களுக்கு வந்து இருக்குது. ஆக இப்படி அரசுனுடைய பணம், அரசனுடைய நேரம், இவர்கள் அனைத்துமே வீணாகுவதற்குண்டான ஒரு காரணமாக இதை பார்க்க வேண்டும். ஆனால் என்ன அரசு சொல்லுதுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னா அரசு நடத்துறதுக்கு காசு வேணும்னு சொல்லுது. இது வந்து எந்த வகையில் ஏத்துக்கிறணும் சொல்லிட்டு தெரியல. அது இதுக்கு பல வகையில முகாந்தரங்கள் என்ன செய்து இருக்கத்தான் செய்து அதை முறையாக கடைபிடித்தால் அப்படிப்பட்ட தீமையை நாம் எதிர்ப்பதற்குண்டான ஒரு சூழல் இருக்கும். பத்திரிகையாளர்களை நாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னா இதை வந்து தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனோநிலையை நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் இதிலிருந்து இந்த நாட்டை, இந்த நாட்டையும் இந்த சமூகத்தையும் பாதுகாப்பதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அது அடுத்து இப்பொழுது பெருகி வருகின்ற குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், குற்றமும் சரி பாலியல் வன்கொடுமைகளும் சரி. இதற்கு எல்லா காரணத்தை பார்த்தோம்னா டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லா இதுல கொடுத்துருக்கோம் நாங்க. அதாவது அதனுடைய ஃபுல் டேட்டா என்ன செய்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். எந்த நிலையில இந்த குற்றங்கள் வந்து பதியப்பட்டிருக்கிறது, எந்த நிலையில வந்து அந்த குற்றவாளிகள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற ரீதியில இதை வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். இதுல முக்கியமானது என்னன்னு சொல்லிட்டு சொன்னா இந்த குற்றத்துக்குண்டான தண்டனை, தப்பித்து விடுவோம் என்ற தைரியம் அதிகமாக உருவாகிவிட்டது குற்றவாளிகளுக்கு. ரொம்ப ஈஸியா போலீஸ்காரர்கள் குற்றவாளியை ஏற்படுத்துகின்ற கொடுமை ஒண்ணு இருக்குது. அதே குற்றவாளிகளே போலீஸ்காரன் மீது இப்ப பயம் கம்ப்ளீட் போயிடுச்சு. இப்போ அதை கூட நம்ம என்ன செஞ்சோம், சமூக ஊடகங்கள்ல இப்ப சமீபத்தில் நம்ம வந்து பார்த்தோம். போனா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க, என்னாச்சு, வெளியே வந்தாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல குற்றவாளிகளுக்கு எப்பொழுது நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு பயம் எப்பொழுது வருகிறதோ அப்பதான் குற்றம் குறையும். இப்பொழுது குற்றவாளிகள் இன்னும் சொல்ல போனா குற்றம் செய்வதற்கு ஏவக்கூடியவர்கள் இருக்காங்களே, அதிகார வர்க்கத்தினர்கள், அவர்கள் அதிகமாகிவிட்டதின் காரணத்தினால் குற்றவாளிகள் தைரியமாக அவர்கள் நாம் பின்னாடி பார்த்துக்கிறோம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள், இது மாதிரியான வழிப்பறி கொள்ளைகள், கொலைகள், இவைகள் எல்லாம் அதிகம் நடப்பதற்குண்டான ஒரு காரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதை வந்து ஒரு நாட்டில் இது சகஜம் என்ற ரீதியிலே அனைவர்களுமே நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால் யார்தான் இதை எதிர்ப்பது, யார்தான் இதை பற்றி உண்டான கேள்வியை கேட்பது? நாளை நம்ம கூட அதில் பாதிக்கப்படுவதற்குண்டான, நம் குடும்பம் கூட அதில் பாதிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்பாக என்ன செய்யும் அமைகிறது. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, அதாவது லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, தீமை செய்பவர்களை மட்டும் அதனுடைய வேதனை தாக்காது, எல்லாரையும் சேர்த்து தாக்கும், அப்படிப்பட்ட தீமையிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி தீமை தான் கொலையும் கொள்ளையும் மதுவும் எல்லாமே வந்து தீமை செய்யறவனோட நிக்காது, அது அந்த குடும்பத்தையே அழிச்சிடும், அது அந்த சமூகத்தை என்ன செஞ்சிடும், அழிச்சிடுமா, அவங்களுடைய சந்ததிகளை என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து அழித்து விடும் அது. ஆகவே இதை குறித்தும் அதிகம் அதிகம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்கிறது. அரசு இது சார்ந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது என்பதையும் நாம் ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அனைத்து அரசு சார்ந்த விஷயங்களையுமே நாம் என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இன்னொரு விஷயமும் இப்பொழுது நாம் சொல்லி ஆக வேண்டியது இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியிலே கல்வி வளாகம் இருக்கிறது, கல்வி இருக்குல்ல, இந்த கல்வி என்பது வந்து மக்களுக்கு வந்து பெரிய பாரமாகிவிட்ட ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கல்வி வந்து ஈஸியா வந்து என்ன செய்யறது இல்லை, கிடக்கிறது இல்லை. காரணம் வந்து அது வணிகமயமாக்கப்பட்டு விட்டதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
தனியார் மயமாக்கப்படுதல் என்பது கல்வியை மக்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்வதற்குண்டான வாய்ப்பாக நாம் நினைக்கிறோம். பட் ஆனால் அது வணிகமயமாக்கப்பட போகும் பொழுதுதான் அது ஏழை எளியவர்களுடைய அந்த கனவை ஒண்ணுமில்லாமல் என்ன செய்து விடுகிறது, நீர்த்து போக வைத்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனா இப்போ பார்க்கக்கூடிய வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தா அரசாங்க கல்லூரிகளை எல்லாம் அரசு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் அப்படியே மூடிட்டு தனியாருக்கு கொடுத்துடலாங்கிற மாதிரியான காலத்தை நோக்கி என்ன செய்து அது வந்து போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்ப என்னன்னு சொல்லிட்டுன்னு சொன்னா அரசு கல்லூரிகளில் கல்லூரிகள் அதிகமாகி மாணவர்கள் குறைவாக வரக்கூடிய சூழலும் என்ன செய்து விட்டது, ஏற்பட்டு விட்டது. அது அப்போ இந்த நிலை ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அதிகமானா தானே உங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு அவங்க போவாங்க. அதை கம்மி பண்ணிட்டோம்னா ஒண்ணு செய்ய முடியாது என்ற நிலையும் என்ன செய்கிறது இருக்கிறது. இதுவும் சமூகத்தினுடைய நலனை அதாவது பாதிக்கின்ற ஒரு நிலையாகத்தான் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. தற்போது மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறது. FCRA வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்டம் என்ற ரீதியில ஒரு சட்டம் கொண்டு வருகிறது. திருத்த சட்டம் என்று வந்தாலே, ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த திருத்த சட்டம் என்று வந்தாலே இப்ப பக்குங்குது, ஒரு பயம் என்ன செய்து நமக்கு வந்து உருவாகுது. இந்த திருத்த சட்டம் என்பது சார்பு நிலையில் இருக்குமா, சார்பு நிலையில் இருக்காதா, யாரை பாதிக்க போகிறது, எப்படி பாதிக்கப்பட போகிறது என்ற ரீதியான ஒரு உள் உணர்வு பயம் ஏற்படுகின்ற ஒரு நிலை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியிலே என்ன சொல்லணும்னு சொன்னா, தவறு செய்கின்றவர்களை, அதன் மூலமாக தவறு செய்கின்றவர்களை, குற்றம் புரிபவர்களை அடையாளம் கண்டுபிடித்து தண்டிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை எல்லோருமே என்ன செய்யும், வரவேற்போம். அது ஆனால் மனிதநேய உதவிகளை, என்ன சிவில் சொசைட்டிக்கு உண்டான உரிமைகளை பறிக்கின்ற ரீதியில் அந்த திருத்த சட்டம் என்ன செய்துவிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது என்பதுதான் நமதுடைய நோக்கமாக என்ன செய்கின்றது இருக்கின்றது. ஆகவேதான் ஒவ்வொரு திருத்தம், வக்ஃப் திருத்த சட்டம்னு வந்துச்சு. அப்ப அந்த திருத்தம் வந்து எந்த அளவுக்கு சிறுபான்மையினர்களை பாதித்தது என்பதை நாம் என்ன செய்யலாம், வந்து பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு திருத்த சட்டங்கள் எல்லாமே வந்து அது வந்து ஏதோ நம்மளுடைய குடிமக்களை ஏதோ ஒரு ரூபத்தில் பாதிக்கின்ற ஒரு சூழலில் இருக்கக்கூடாது என்ற ரீதியில் தான் நாம் என்ன செய்கின்றோம், இங்கே ஒரு கவனத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி ஆசைப்படுகிறோம். அதற்கப்புறம் இறுதியாக வந்தே மாதரம் பாடல் ஒரு சர்ச்சையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன சொல்லணும்னு சொன்னா, நாட்டுப்பற்று என்பதை நிரூபிக்கின்ற ஒரு வகையாக மட்டும் இது இருக்கிறதா என்பதை மட்டும்தான் நாம் யோசிக்கிறோம். நாட்டுப்பற்றை நிரூபிப்பதற்கு இவ்வளவோ விதமான வழிவகைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அது போன்ற விஷயங்களை ஊக்குவிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த பாடல்கள் இருக்கிறதா, இந்த பாடல்கள் யாரை பாதிக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். ஒரு சைவ உணவருந்தக்கூடிய ஒரு நபருக்கு அசைவ உணவை கட்டாயம் படுத்தி அவருடைய வாயிலை ஊட்டினால் எவ்வளவு கொடுமை அது. அது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு சைவ வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒருவருக்கு அசைவத்தை நீ கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவனை திணித்தால் அது கொடுமை, அதுல சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஓரிரை கொள்கை உடைய சமூகத்திற்கு பலதெய்வ கொள்கை உடைய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும், நீ ஏற்றுத்தான் ஆகணும், நீ சொல்லித்தான் ஆகணும் என்ற அந்த நிலை உருவாக்கப்பட்டால் அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை? இது வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன செய்திருக்கிறது, அழகான வழிகளையும் வாய்ப்புகளையும் தந்திருக்கிறது. 25 பிரிவு 25 அமைப்பு சட்டத்துடைய பிரிவு 25 தனி மனித சுதந்திரம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் பின்பற்றக்கூடிய, தான் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றலாம், தான் விரும்பக்கூடிய மொழியை பேசலாம், தான் விரும்பக்கூடிய மதத்தை பிரச்சாரம் செய்யலாம், அதை வழிமுறைப்படுத்தலாம். அதுல எந்த இதுவும் இல்லை. அப்ப இப்படி இருக்க போகும் பொழுது ஓரிரை கொள்கை, உருவமற்ற இறைவன் என்ற ரீதியில வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லிம் சமூகம் வந்து இது எப்படி வந்து இந்த பாடலின் மூலமாக பல தெய்வ அல்லது
தெய்வ வழிபாட்டு கொள்கையின் அடிப்படையிலான விஷயத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நிலை உருவாக்கப்படுவதை நாம் என்ன செய்கின்றோம், பயப்படுகிறோம். இது கட்டாயம் இல்லை என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவமதிப்பு என்ற வார்த்தையில எல்லாம் வரும். நீ வாய மனங்கள அப்படின்னு வரும். அது எந்திரிச்சு நின்றெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன் வழங்கி இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சுதந்திர சூழலை நாம் ஏன் பறிக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் இந்த விஷயத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, யோசிக்க வேண்டியது இருக்கிறது. அருமை ஊடகவியலாளர்களே, உங்கள் மூலமாகத்தான் இதற்குண்டான நியாய சூழல்களை சமூக மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த ரீதியிலே ஜமாத்தே இஸ்லாமியின் இந்த நிலையை சரியானதாகவும் நேர்மையானதாகவும் யாருக்கும் பாதிப்பு வராத வகையிலும் நாம் இந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சென்றிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதைத்தான் இங்கேயும் நாம் என்ன செய்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கும் இதன் மீது உண்டான பொறுப்புகள் இருக்கிறது. இது சார்ந்த விஷயங்களில் எந்த விவரங்களாக இருந்தாலும் நாம் இன்னும் விளக்கம் தருவதற்கும் தயாராக இருக்கிறோம். அதே சமயத்தில் இதிலும் இதனுடைய விவகாரங்கள் விஷயங்கள் குறித்து எங்களுடைய மத்திய தலைமையகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையும் என்ன செய்கிறது, இதில் இடம்பெற்று